ஐஸ்கிரீம் மிஸ்டர் ஐஸ்கிரீம், ஹலோ ஐஸ்கிரீம். என்ன சார், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு உண்டு, நீங்க கிட்ட சொல்லவே இல்லையே? எத்தனை நாளா? இல்ல, இது 2வது மீட்டிங். ஐயா, மீட்டிங்னாலே நமக்கு ஒத்து வராதுங்க. ஆமா, இவர் யாருங்க? இவர் என் பார்க் ஃப்ரெண்ட். பார்க்க ஃப்ரெண்டா? உங்களை ட்ரெயின்ல சந்திச்ச மாதிரி இவர் இந்த பார்க்ல தான் முதல்ல சந்திச்சேன். அடிக்கடி வருவாரு, அரசியல் அரட்டை அடிப்பாரு, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அரசியல் பேசி எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்ட் இவர் தாங்க, மத்தவங்க எல்லாம் விரோதம். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? இப்படி கேட்டாங்க உடனே நான் ஸ்டேட் முதல் நாள் வீட்டுல வேலை பாக்குறேன்னு சொல்லிடுவேன்னு பாக்குறீங்களா? அதான் நம்ம கிட்ட நடக்காது, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. ஸ்டேட் முதல் நாளா? அவர் என்னவா இருக்காரு? ஸ்டேட்டா இருக்காரு. நான் அதை கேட்கலைங்க, அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க, என்ன இல்லாம செய்யறாரு மனுஷன். நான் அவர்கிட்ட வேலை செய்யறேன், அவ்வளவுதான். உங்க ஃப்ரெண்ட் நல்லதா பேசுறாரு, நீங்க பேசிட்டுங்க, நான் வரேன். பேப்பர், நீங்க ஸ்டேட் முதல் நாள் பேரை சொன்னதும் அந்த பொண்ணோட முகம் சேஞ்ச் ஆனதை கவனிச்சீங்களா? நான் பொம்பளைங்க முகத்துல ஒத்து பார்க்கிற வழக்கம் இல்லைங்க. ஆமா, உங்க ஸ்டேட் என்னென்னமோ பிசினஸ் பண்றதாக சொன்னீங்களே, அவர் அப்படி என்னதான் பண்றாரு? இப்படி கேட்டாங்க உடனே நான் தெரிஞ்சது பூரா சொல்லிடுவேன்னு பாக்குறீங்க. அதான் நம்ம கிட்ட நடக்காது, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. இவ்வளவு நாளும் தைரியமா தலை நிமிர்ந்து வாக்க பக்கமா வந்துட்டு இருந்த என்ன இன்னைக்கு கொல்ல பக்கமா கூட்டிட்டு வர சொன்னியே, ஏன் புரியலையா? எப்படி புரியும்? ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு ஒரு புதுரா இருக்க, உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அனாவசியமா போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க, புரியாத விஷயத்த கண்ணு காது மூக்கு வச்சு கதை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம கதை என்ன, அதை சொல்லு. ராணி வந்திருக்கிறது ஞாபகம் இல்லையா? அவ இன்னும் போகலையா? ஆமா, ஏதோ 1 2 4ன்னு மரியாதைக்கு தங்க சொல்லிட்டேன், அதான் சாக்குன்னு பரமண்டா உட்காந்துட்டேன். நானும் ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன், எப்படியோ நம்ம இன்பத்துக்கு இறைச்சல் வந்துகிட்டே இருக்கு. உதயல் நான் இருக்கிற இடத்த பத்தி பயப்படல, அதை எடுக்க வரவன் தான் பயப்படுவான். நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கை? கழிச்சு போச்சு. அடுத்தவன் கொள்ளையில இருக்கிற முள்ளைய இன்னும் எத்தனை நாளைக்கு தான் திருட்டுத்தனமா அனுபவிக்கிறது? பயம் ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். அவ்வளவுதானே, இந்த முள்ள உங்க கொள்ளைக்கே வந்துச்சுன்னா சொல்ல விட்டுச்சு. ஆனா எப்படி? இன்னும் கொஞ்ச நாள்ல விவாகரத்து பண்ணலாம் இருக்கேன். வெரி குட், ரொம்ப சௌரியமா போச்சு. அந்த நல்ல நாளை நான் அவளோடு எதிர்பார்க்கிறேன். ஆனா எப்போ? இந்த நேரத்துல அது முக்கியமா? வேற சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை. இப்படி ஒரு பொண்ணா? அப்பா அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் தங்கறதுக்கு அது ஒரு நல்ல இடம் நினைச்சிருந்தேன். இனி உடனே அங்கிருந்து போயாகணும். அவசரப்படாதீங்க, நீங்க அங்க தங்கி இருந்தீங்கன்னா தான் ஸ்டேட் முதல் நாளை பத்தி இன்னும் சில உண்மைகளை நான் தெரிஞ்சுக்க முடியும். முதல் நாளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது அப்புறம் சொல்றேன். நீங்க அங்க இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பிளீஸ். ட்ரெயின் ஏன் லேட்டுன்னு போன் பண்ணி கேட்டியா? ஏமா இப்பதானே நீங்களும் ஸ்டேஷன்ல போய் பாத்துட்டு வந்தீங்க, நானும் போன் பண்ணி வச்சேன். என்ன சொன்னாங்க? சொன்னாங்க, ஒரு பசு மாடு எரும மாட்டை பார்த்து சீ எரும மாடேன்னு சொல்லிடுச்சான். உடனே ரோஷம் தாங்க முடியாத எருமை தண்டவாளத்தை தலையை கொடுத்து தற்கொலை பண்ணிக்கிடுச்சான். அதனாலதான் ரயில் தாமதம். ஏண்டே, அவர் இன்னும் வரலன்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன், உனக்கு விளையாட்டா இருக்கா? என்ன பண்றது, வாடி போன செடி தண்ணிக்காக ஏங்கி தவிக்கிற மாதிரி கட்டுன கணவனோட வரவை எதிர்பார்த்து கால்கடுக்க நீங்க நிக்கிறது எனக்கு புரியுது. அது அந்த எரும மாட்டுக்கு புரியுறியே, புரிஞ்சிருந்தா தண்டவாளத்துல தலை கொடுக்குமா? அதுவும் நம்ம ஐயா வர ரயில பார்த்து. ஐயா ஐயா வந்தாச்சு வந்தாச்சு ஐயா காலையில அப்படியே இருங்க. அம்மா நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு. அம்மா வணக்கம் சார். நீங்க ராணி இல்ல? ஆமா. இப்ப வந்தீங்க? வந்து ஒரு வாரமாச்சு. ஆமாங்க, ஏதோ பிசினஸ் விஷயமா வந்திருக்காங்க, இங்கதான் தங்கி இருக்காங்க. குட், வெரி குட். நீலா, நீ நல்லா இருக்கியா? ஐயோ எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? ஐயா வடகோடியில, அம்மா தென்கோடியில, இடையில நான் ஒருத்தி. அம்மாவுக்கு ஆறுதலும் தேறுதலும் சொல்லி சொல்லியே எனக்கு 2 வயசு அதிகமா போச்சு. பகல்ல நிம்மதி இல்ல, ராத்திரில நித்திரை இல்ல, 24 மணி நேரமா பள்ளியறதான்.
ஐ மீன் பூஜையார. பூஜையாரங்க உங்க நினைப்புல பாவ 2 சுத்த எழுச்சி போயிருக்காள தெரியல. ஆமா, நீ அடிச்சுதான் போயிருக்க. ஏன் லீலா சரியா சாப்பிடுறது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எங்க சாப்பிடுறது? பாலுங்க கண்டதடி கிளியே படுக்கை நொந்ததடி அப்படின்னு சும்மாவா பாடினாரு பாரதியாரு. கத்திரிக்காய் கூட்ட பார்த்தா ஐயோ இது அவருக்கு பிடிக்குமே, கருவேப்பிலை துவையில பார்த்தா ஐயோ இது அவருக்கு ரொம்ப பிரியமாச்சுன்னு சொல்லியே எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டாங்களே. எத்தனை நாள் பசி, எத்தனை நாள் பசி. ஆண்டவனுக்கு தான் விழிச்சான். என் மேல உனக்கு அவ்வளவு அன்பா? அதையும் கேக்குறீங்க? உங்களை பிரிஞ்ச வேதனை ஒரு பக்கம், பிறகதாபம் மறுபக்கம். இருக்காதா பின்ன? 20 வருஷமா அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொட்டி அபிஷேகம் பண்ணி வளர்த்த அப்பா அம்மாவையே பொண்ணுங்க பிரிஞ்சிடுறாங்க. நேத்து வந்த புருஷனை ஒரு நிமிஷம் கூட பிரிய முடியாம தத்தளிச்சு தாளம் போடுதுங்களே, அதுக்கு பேர் என்னவா? கரெக்டா சொன்னேன். அதனாலதான் பெண்ணுக்கு பெருமை. அதுலயும் உங்க மனைவியால பெண்குலத்துக்கே பெருமை. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா இன்னும் ஒரு வார்த்தை பேச விடுறேன். ஆமா, நீங்க பேசுறது ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. நான் போய் பாத்ரூம்ல ஏசிய போட்டுட்டு பெட்ரூம்ல ஹீட்டர் போட்டுறேன். வர்றது பாத்ரூம்ல ஏசி போடுறதுக்கா? பாத்ரூம்ல யாராவது ஏசி போடுவாங்களா? ஏன் வளருங்க, அவங்க பேசிட்டு வாங்க. இப்படி எல்லாம் உன்னை தொட்டி எவ்வளவு நாளாச்சு? நீங்க எத்தனையோ பேரை தொடரவராச்சு. எனக்குன்னு உரியவளை தொடும்போது மட்டும்தான் நான் ஒரு சாதாரண மனுஷன். மத்த பெண்களை தொடுறப்போ நான் ஒரு டாக்டர். மை டியர் டாக்டர், இந்த நோயாளிக்கு என்ன மருந்து கொடுக்க போறீங்க? உனக்கு என்ன நோய்? புரியல, வாங்க சொல்றேன். வீட்டுல என்னன்றது இங்கிலீஷ்ல சொன்னேம்மா. உனக்கு இங்கிலீஷும் தெரியல, ஒண்ணும் தெரியல. உன் பேர் என்ன? சந்திராவா? சந்திரா, உங்க பிள்ளையும் ஜெயில போட்டாங்கன்றதுக்காக சேட்டு பணம் கொடுத்து கேஸ் நடத்தணுமா? நல்லா இருக்குது நியாயம். சந்திரா, நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் ஊர்ல இருக்கிற அயோக்கியங்கிட்ட எல்லாம் பணம் வசூல் பண்றீங்க. அதுக்கு வேற ஆளை பாருங்க. பெய்க போன. ஹலோ பார் ஃப்ரெண்டு, வாங்க 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 உட்காரு. என்ன தேடி வீட்டுக்கு வந்துட்டீங்க? நம்ம சேட்டுக்கிட்ட ஒரு பிசினஸ் விஷயமா பேசணும். உங்களை பிடிச்ச விஷயம் நடக்குன்னு வெளியே பேசிக்கிறாங்க. என்ன பத்தி அப்படியே பேசுறாங்க வெளியில? இப்படி எல்லாம் எனக்கு ஐஸ் வச்சா நான் அதுல மயங்கி போய் இங்க நடக்கிற வியாபாரத்தை பத்தி எல்லாம் எல்லா விவரத்தையும் உளறிடுவேன்னு பாக்குறீங்க. அதுக்கு வேற ஆளை பாருங்க. அத சொல்லல சார். நம்ம சேட்டுக்கிட்ட வெளிநாட்டு வைரங்க ரொம்ப சீப்பா கிடைக்கிறதா கேள்விப்பட்டேன். இந்த மடையன் சொன்ன இந்த வைரம் மட்டும்தான் கிடைக்குதாமா இங்க? வேற என்ன சார்? வேற என்ன வேணும்? வாட்ச் வேணுமா, ரேடியோ வேணுமா, டேப் ரெக்கார்டர் வேணுமா, கேமரா வேணுமா, மோட்டார் கார் வேணுமா, டெலிவிஷன் வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்க. காலையில சொன்னீங்கன்னா சாயங்காலம் கொண்டு வந்து நிறுத்துவோம் சார். எப்பேற்பட்ட இடம் இது? வைரம் மட்டும் கிடைக்கலாம். என் மரம் வளர்னா அதை கொண்டு வந்து எங்கிட்ட சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றீங்க, வீட பார்த்தா ரொம்ப பழசா சின்னதா இருக்கு. இது பழைய வீடு, சின்ன வீடா? மூச்சுக்காதீங்க சார். தெரியாம தானே சொல்றேன். தெரியாம சொல்லக்கூடாது சார். தெரியலன்னா கேட்கணும். என் கூட வாங்க, வீடு முழுக்க சுத்தி எல்லா இடத்தையும் பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டுறேன். இதெல்லாம் புரியலன்னா விவரம் கேளுங்க, நான் வழக்கமா சொல்றேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க இது புது சாப்பாடு சாப்பாடு சார் சிரித்தானே. இதுக்கு தான் சார் உங்களை பிடிச்ச வாங்க காட்டுங்க. இது ஒழுங்கு. இதுதான் நம்ம கையில நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மத்தவன் வழிக்கு என்னைக்கு நான் வரமாட்டேன். நம்ம வழிக்கு தான் மத்தவன் வந்தாலும். இப்ப என் வழிக்கு வரீங்க, வாங்க எல்லாம் காட்டுறேன். இப்படி காரசாரமா சாப்பிட்டு எத்தனை நாளா இருக்கு? டாக்டர், வாழ்க்கையில கணவன் மனைவி ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தா காரம் விகாரம் ஆயிடும், சாரம் அபச்சாரம் ஆயிடும். என்ன லீலா? ஆமா ஆமா. என்ன செய்யறது? என் உத்தியோகம் அப்படி. உத்தியோகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு பெரியவங்க வகுத்து வச்சிருக்காங்க. ராமன் இருக்கிற இடம் தான் அயோத்தியன்னு சொல்லிருக்காங்களே தவிர சீதை இருக்கிற இடம் சொல்லலையே. ஆமா, இந்த காலத்து ராமர்கள்லாம் அயோத்தியில இருக்கிறாங்க, அமெரிக்காவிலயும் ரஷ்யாவிலும் இருக்காங்க. அங்கெல்லாம் நம்மளும் போயிட முடியுமா? எங்க இருந்தாலும் சரி, கணவன் இருக்கிற இடம் தான் மனைவிக்கு சொர்க்கம். இல்ல லீலா? நிச்சயமா. எங்க உங்க காலில் விழுந்துதா? விழுந்து என்ன பண்றது? ஐயா உத்தியோகம் பாக்குறது ஏர்முனையில இல்ல, போர் முனையில. யாராவது காயம்பட்டு கீழே விழுந்தா டாக்டர் கத்தி எடுத்துட்டு போவாரா இல்ல கட்டணம் எடுத்துட்டு போவாரா? என்னங்க என்ன கரெக்ட்? உங்களுக்கு அங்க கோட்டேஜ் குடுக்குறாங்க இல்லையா? ஓ, வசதியான இடம், அழகா ஒரு குடும்பமே நடத்தலாம். அப்புறம் என்ன, நீலாவே உங்க கூட கூட்டிட்டு போய் அங்கேயே குடும்பம் நடத்த வேண்டியதானே? தாராளமா. ஆனா இங்க இருக்கிற வீடு, நிலம், எஸ்டேட் இதெல்லாம் யாரு கவனிக்கிறது? அதானே, அம்மாவை ஐயா மேரேஜ் பண்ணிக்கிட்டதே அவரோட ஆசையெல்லாம் மேனேஜ் பண்ணத்தானே. இன்பவானத்திலே சிறகடிச்சு பறக்க துடிக்கிற ஒரு இளம் மனைவிக்கு வீடு நிலமும் ஒரு பெருசா? என்ன லீலா?
ஆமாமா. பரவாயில்லையே, ரஞ்சிதம் ஏற்கனவே என் வைஃபுக்கு ஒரு அட்வொகேட், இப்போ நீங்க ஒரு அட்வைசர். லீலாவே நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். கணவர் இல்லாம அவளால ஒரு நாள் கூட தனியா தூங்க முடியாது. ஐ மீன், உங்க மேல அவ்வளவு பிரியம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ நிச்சயமா கவனிக்கிறேன். என்னத்த கவனிப்பீங்க? நீங்க பாட்டுக்கு மருந்து பட்டி எடுத்துக்கிட்டு மரம் மேல போயிடுவீங்க. அப்புறம் அம்மா எல்லாம் ஒண்டியா கடந்து கஷ்டப்படணும். டோன்ட் வரி, இந்த தடவை என் வைஃப் இல்லாம காஷ்மீருக்கு நான் கண்டிப்பா போக மாட்டேன். ஏன் லீலா, சந்தோஷம் தானே? இல்ல, எனக்கு சந்தோஷம் இல்ல, சந்தேகம். எனக்கு அம்மா சேட்டுக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த தெய்வீக காதல் ராணிக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் சுத்தி விளக்கு என் சொந்த விஷயத்துக்கு தலையில அவ பேச்ச கேட்டுட்டு அவரும் என்ன காஷ்மீருக்கு கூட்டிட்டு போயிடுவார் போல இருக்கு. அம்மா அம்மா போகாதீங்கம்மா, போகாதீங்கம்மா. இந்த வசதியும் ஆட்டமும் அங்க உங்களுக்கு வருமா? இந்த குமாரத்தை விட்டுட்டு அந்த குளூர்ல போய் எப்படிமா இருப்பீங்க? வேண்டாமா, பயப்படாத. என் உயிரே போனாலும் உன்னை விட்டும் போக மாட்டேன், இந்த ஊரை விட்டும் போக மாட்டேன். அப்படி சொல்லி அழகா பாவம் சேட்டு ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி உங்களுக்காகவே ஊரு விட்டு ஊரு வந்து வாடகை வீட்டுல தங்கிக்கிட்டு எடுப்பு சாப்பாட்டை சாப்பிட்டு வைத்தியம் கெடுத்துட்டு எவ்வளவு தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு துரோகம் நினைக்கிறது மகா பாவம். ராணிய முதல்ல வீட்டை விட்டு வரட்டலாம், இல்லன்னா ஆபத்து. தங்குறதையும் தங்கிக்கிட்டு திங்கிறதையும் தின்னுக்கிட்டு வட்டியில வைக்கிற இருக்கட்டும், கலப்பிடுவோம். சாப்பாடுல எப்படி இருந்தது? Delicious. Beautiful. இந்த உமர்கையம் படம் ஏது வாங்கினியா? அது வந்துங்க நம்ம ராணியில ராணி அது கொண்டாந்து கொடுத்தது. ஓஹோ, கணவன் பிரிஞ்சிருக்கிற மனைவிக்கு காதல் ஏக்கத்தை உண்டாக்குறதுக்காகவா? குட் செலக்ஷன். கன்றாணி அவங்க புத்திக்கு தகுந்த மாதிரி தானே எதையும் பொறுக்கி எடுப்பாங்க. புரியலையே. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்லாம இருக்க முடியல. புருஷன்கிட்ட எதையும் மறைக்க கூடாதே, அதனால்தான் இந்த கசப்பான உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னது? அந்த ராணி நல்ல பொண்ணு இல்லைங்க. அப்படின்னா? நடத்த கேட்டாலாம். அவங்க அப்பா பல தடவை கண்டிச்சோம், திருந்தல. கடைசியில வீட்டு விட்டே வரட்டிட்டாராம். நம்பவே முடியலையே. இந்த உலகத்துல யாருங்க நம்புறது? ஏதோ கல்யாணத்துக்கு உதவி செஞ்ச பொண்ணாச்சேன்னு வீட்டை தங்க சொல்லிட்டான். அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது. சரிதான், கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல ஒரு பெரிய இடத்து பொண்ணு இப்படி கண்டபடி அலைஞ்சுகிட்டு இருக்காளேன்னு நினைச்சேன். அப்படியா விஷயம்? அது மட்டும் இல்லைங்க, என்ன கூட காஷ்மீருக்கு அழைச்சிட்டு போக சொல்லி உங்களை வற்புறுத்தினா இல்ல. ஏன் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? நம்ம ஆஸ்திகள் கவனிச்சுக்க வேற ஆள் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நான் உங்களோட காஷ்மீருக்கு வந்துட்டா அவ இங்க இருந்து ஆட்டம் போடலாம் இல்ல, அதுக்காக தான். கரெக்ட். இல்லன்னா அவளுக்கு ஏன் அவளை அக்கறா? சோ அவ உன்னை இங்க இருந்து கிளப்புறதுக்கு முயற்சி பண்றா. Am I right? Absolutely right. இப்ப அவளை எப்படி கிளப்புறதுதான் தெரியல. இதுல என்ன தயக்கம்? அம்மா தாயே, இது நல்ல குடும்பம், இங்க உன் வேலையை காட்டாதே புறப்படன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி நானே சொல்லிடுறேன். வேண்டாங்க, அவகிட்ட நீங்க ஏன் பேசணும்? நம்மள பிரிக்கிறதுக்காக என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொன்னாலும் சொல்லுவா. அவ என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் அவ உங்களை பாக்குற பார்வையே சரியில்லை. உங்களுக்கு புரியல? நான் ஒரு டாக்டர். உடம்புல இருக்கிற வியாதிகளை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர உள்ளத்துல இருக்கிற கெட்ட எண்ணங்களை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆமா பாவம், நீங்க ஒரு பச்சை குழந்தை. இப்படியே சொல்லி பாலை கொடுத்தே நேமத்திடலாம்னு நினைக்கிறியா?